ஹியூகோ சாவேஸ் இணையற்ற நாயகன். அமெரிக்காவுக்கு கியூபாவுடன் இணைந்து மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்த நாயகன் இவர். இளம் வயதில் இராணுவத்தின் மீது ஆசை கொண்டு அதில் இணைந்து பணியாற்றினார். தென் அமெரிக்காவின் இணையற்ற நாயகர்களான சே குவேரா, சைமன் பொலிவர் ஆகியோரின் வாழ்வும் சிந்தனையும் அவரை வீறு கொள்ள வைத்தன. கேப்டனாக உயர்ந்து இராணுவ பள்ளியில் பாடம் எடுக்கப் போனார். அதற்குள் வெலஸ்கோ எனும் இராணுவ தளபதியை சந்தித்தார். புரட்சிகர கருத்துக்கள் அவரிடம் தெரித்தன. ஊழலில் இருந்து நாட்டை மீட்க வேண்டும் என்கிற அவரின் குரல் இவரின் காதுகளை நிறைத்தது. பனாமாவின் அதிபரை பார்த்தார். எளிய மக்களுக்கு நிலங்களை பிரித்து கொடுத்த அவரின் சாதனைகள் இவர் நெஞ்சை தொட்டன. அமெரிக்காவின் கைக்கூலியாக இருக்க மாட்டேன் என சொல்லி ஃபெரேஸ் என்பவர் இவர் நாட்டில் ஆட்சிக்கு வந்திருந்தார். IMF விதித்திருந்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் அப்படியே செயல்பட்டார். அமெரிக்கா என்ன சொன்னாலும் சிரமேற்கொண்டு செய்கிற அளவுக்கு போனார். மக்களை கண்டுகொள்ளாமல் ஊழல்கள் தூள் பறந்தன. பார்த்தார். சாவேஸ் புரட்சி செய்வது என முடிவு செய்தார். பொலிவர் படை என அவர் உருவாக்கியிருந்த வீரர் கூட்டம் புரட்சியில் இறங்கியது. புரட்சி தோல்வியடைந்து சிறைப்பட்டார். இப்போதைக்கு தான் தோல்வி, மீண்டு வருவோம் தோழர்களே என முழங்கினார். ஃபெரோஸுக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் இவரை விடுவித்தார். மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார் சாவேஸ். மக்களின் ஆதரவோடு ஆட்சிக்கு வந்தார். தன் வருமானத்தை முழுக்க நாட்டுக்கு கொடுத்தார். ஆடம்பரங்களுக்கு பெரிய நோ சொன்னார். முதலில் முதலாளித்துவம் நாட்டை முன்னேற்றும் என பணிகளை அதன் போக்கில் செய்தார். ஒன்றும் மாற்றமில்லை என்கிற சூழலில் காஸ்ட்ரோவை சந்தித்தார். அவரின் சந்திப்பு இவருக்குள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு போராளி குறைகிறான் என்றால் நான் இருக்கிறேன் சாவேஸ், துப்பாக்கி ஏந்தி போராடுவோம் என்றார் ஃபிடல் காஸ்ட்ரோ. நாடு திரும்பியதும் 48 மணி நேரங்கள் நடுவில் இவரை ஆட்சியை விட்டு வெளியேற்றினார்கள் சில போராட்டக்காரர்கள். மீண்டும் இராணுவத்தின் உதவியோடு ஆட்சிக்கு வந்தாலும் ஜனநாயக முறையை இவர் கைவிடவில்லை. எவ்வளவு திட்டங்கள் தீட்டினாலும் அது ஏன் நடைமுறைக்கு வருவதில்லை என ஆராய்ந்தார். ஏகத்துக்கும் இராணுவத்துக்கு செலவாவதை கண்டார். இராணுவத்துக்கு மக்கள் சேவைதான் முக்கிய வேலை என அறிவித்து உணவு பதுக்கல்காரர்களை பிடிக்க, மருத்துவ உதவி தேவைப்படும் மக்களை இராணுவ விமானத்தில் ஏற்றி போகுதல், மருத்துவ சேவை செய்தல் என அதன் போக்கை மாற்றினார். பெட்ரோலியம் தான் நாட்டின் உயிர் நாடி. அஞ்சாமல் அமெரிக்காவின் நிறுவனங்களிடம் இருந்து பெட்ரோலிய வளத்தை மீட்டு தேசியமயமாக்கினார். சோயாபீன்ஸ் உற்பத்தியை 3 மடங்கு பெருக்கி விவசாய முன்னணியில் சாதித்தார். 14 ஆண்டுகள் தொடர்ந்து வெனிசுலாவின் அதிபராக இருந்த காலத்தில் அமெரிக்காவின் சர்வாதிகாரத்தை முழுமூச்சாக எதிர்த்தார். பெட்ரோலிய விற்பனையை யூரோவில் செய்ய ஆரம்பிப்பார். ஒபாமாவை ஜோக்கர் என்றும் புஷ்ஷை பொய்யர் கொலைகாரன் என்றும் உலகத்தின் மோசமான மனிதன் என்றும் சொன்ன சாவேஸ் உலகின் மிகப்பெரிய அச்சுறுத்தல் அமெரிக்கா என்று கம்பீரமாக சொன்னார். அமெரிக்காவுக்கு அவர் எப்படி இருந்தார் என்பதை காண்டலிசா ரைஸிடம் அவர் சொன்ன வரிகளே விளக்கும். ஏ குட்டி பெண்ணை, சமவெளியில் முற்கள் நிறைந்த மலர் சொரியும் மரம் நான். என்னை கடந்து போகிறவர்கள் மீது நான் இதமான சுகந்தத்தை தெளிப்பேன். என்னை உலுக்கினால் முற்களால் தைத்து விடுவேன். 44 வயதில் இருந்து இறக்கிற வரை மக்களின் நாயகனாக இருந்த சாவேஸ் வரட்டு வார்த்தைகளால் நிறைக்காமல் செயல்களால் பொலிவரின் வாள் போல வெனிசுலா மக்களின் வாழ்க்கையை மீட்ட ரட்சகன்.